ஊருக்குன்னு கிளம்பும் போதே மேடம் வந்து நம்மளை விட்டுட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடியாகி வந்தாங்க. சரி ஆசைப்பட்டு வந்துட்டாங்க, அவங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரலாம் எப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டு பாட்டியெல்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது மேடத்துக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாச்சு. நமக்கு 1008 சலுப்பு 1008 மன கஷ்டம் இருக்கலாம், ஆனால் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க. பாட்டிக்கு ஒரு பக்கம் கால் இப்படி ஆயிடுச்சு, நம்ம வருத்தத்தோடு இருந்தோம். ஆனால் குழந்தைங்களுக்கு அது தெரியாது இல்லையா, குழந்தைங்க கேட்காத நம்ம செஞ்சு தான் கொடுத்தாகணும். அதனால் மேடத்துக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு வரும்போது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஜெய்குட்டிக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். அப்படியே கூட கொஞ்சம் வந்து மளிகை பொருள் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா ஜெய்குட்டி வந்து திடீர்னு இழுத்து போத்திட்டு படுத்துட்ருக்குறான். என்னடா பையா ஆச்சுன்னு கேட்டால் எனக்கு காய்ச்சல் அடிக்குதுமா, தலை வலிக்குதுமா அப்படின்னா. மழை கொஞ்சம் புது மழை இல்லையா, மழையில் கொஞ்சம் நனைஞ்சிட்டான் போல், அதனால் திடீர்னு காய்ச்சல் வந்துருச்சு. காலையில் ஊர் கூட்டிட்டு போகும்போது நல்லா தான் இருந்தான். திடீர்னு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தான் தெரியுது காய்ச்சலோடு இருந்தான். வரும்போது ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, சாப்பாடு மட்டும் தான் செஞ்சேன். அத்தை வந்து குழம்பு வச்சு கொடுத்துட்டாங்க. பையனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அம்மா என்னால் சாப்பிட முடியல, நீங்களே ஊட்டி விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டான். சரி குட்டிமாவுக்கும் ஜெய்குட்டிக்கு 2 பேத்துக்குமே சாப்பாடு ஊட்டி விடலான்னு பார்த்தா ஜெய்குட்டி வந்து சாப்பிட்டுக்கிட்டான். குட்டிமா வந்து பார்த்தீங்கன்னா அம்மா நான் தனியாக சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க தனியாக போட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டாங்க. காய்ச்சல் தானே ஒரு நாளே சரியா போயிருன்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சுட்டு மாத்திரையெல்லாம் முழுங்க வச்சு படுக்க வச்சாச்சுங்க.